ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வழக்கம் போல் அயலாபுரம் தோட்டம் அதில் விதைக்கின்ற நான் பாசத்தோடு உங்களை வரவேற்கிறேன். ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கல. ஏதாவது பத்திரம் பாண்டில் கையெழுத்து போடணும்னா வண்டிமையை தேடி இடது கை பெரு விரல் ரேகை அப்படி ஒட்டி பத்திரம் பாண்டில் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்னைக்கு 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். 5000 வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன். நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 பேருக்கு மேல இன்னைக்கு வந்திருக்காங்க. வெளியில ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. வெளியில ஒரு 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டுல படிச்சவங்க. எல்லாம் இடஒதுக்கீட்டுல எம்பிசில படிச்சவங்க. ஆக நிறைய நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேல வரைக்கும் நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் எம்பிசி கொண்டாவில். இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, 115 மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலையும் உருவாகி இருக்கிறாங்க. அது என்னுடைய உழைப்பால, என்னுடைய அமைப்பால, நான் என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும் என்றால் மற்றவர்கள் பேச முடியாது. அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆக இன்றைக்கு இவ்வளவு பேர், 300 பேருக்கு மேலே வழக்கறிஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மிக 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 பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் படித்துக் கொண்டிருக்கிறது. படித்து வழக்கறிஞர்களாக வந்து 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 கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்களாக இப்பொழுது 5000 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் இங்கே 300 பேர் வந்திருக்கிறார்கள். மற்றவர்கள்தான் இன்றைக்கு முக்கியமான வழக்குகள் இருப்பதனாலே அவர்கள் வழக்கம் வர முடியவில்லை. அவர்களெல்லாம் வர வேண்டும் என்று சொல்ல இந்த அளவுக்கு போதாது. வேறு இடத்திலே தான் வைத்திருக்க முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர்கள் மேலும் மேலும் அவர்கள் உயர்வு பெற்று நீதிபதிகளாகி அவர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இவர் எழுந்து நின்னா டைகர் மாதிரி சிங்கம் மாதிரி கட்சிப்பாடணும். அந்த காலத்தில் நான் சொல்றது 40-50 வருஷத்துக்கு முன்னால உயர் நீதிமன்றத்திலையும் மற்ற இடத்துலையும் அப்படி கட்சிப்பாடணும் வழக்கறிஞர்கள் அப்ப சொல்லுவாங்க. இப்ப நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி கர்ஜிக்கிறார்கள் சொன்னா வாதாடுகிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர் மகாராஷ்டிரா போகும்போது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் 2வது நீதிபதி. அவர் வந்து அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை அங்கே கொடுக்கலன்னு சொன்ன நீங்க தான் சொன்னீங்க. அதனால இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த என்னுடைய உயிரினம் மேலான இந்த சொந்தங்களுக்கு, வழக்கறிஞர்கள் சொந்தங்களுக்கு ஊடகங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தேவை. நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர்கள், கொடுக்க போகிறீர்கள். ஆங்காங்கே பல்வேறு கீழமை அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அவர் பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நீதித்துறையிலேயும் இடஒதுக்கீடு. ஆமாம்.
நீதித்துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று எல்லா துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தான் போராடி வருகிறோம். ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. நீதிமன்றத்துல சமூக நீதி இருக்குங்களா இல்லையா ஐயா? நீதிமன்றத்தில் சமூக நீதி இல்லையே. உயர்நீதி ஆமா, உயர் நீதிமன்றத்துல சமூக நீதி இல்லை. திரு அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காரு. அவரும் வந்து சந்திக்காம கூட்டத்துல அவர் கலந்துக்காம இருக்காரு. வருவார், கலந்துவார், வந்து கலந்துவார், இனிமேல வந்து கலந்துவார். இருவருக்கும் இடையான மனக்கசப்பு நீங்கிடுச்சா? இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருக்காரு. கசப்படுறது இல்லை, கசப்படுறது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வாரம் வியாழக்கிழமை நாம கூடினோமா இல்லையா? அந்த 35 வாரம் வியாழக்கிழமையில நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்ல, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன். சரியா? சரி, கிளம்பலாம். நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீச்சல் அடிக்கிற மாதிரி அத வெளிக்காட்டுற வகையில அந்த வீடியோ ஏதோ ஒரு பாட்டு சிங்கத்தின் கால்கள் பழுத்திருந்த ஒரு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் கட்சியில மாநில திருத்துறைப்பள்ளி அவர் ஒரு பாட்டு பண்ணாரு என்கிட்ட. ஐயா, சிங்கத்தின் கால்கள் பழுத்தப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு தப்பா சொல்றீங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படல, சீற்றமும் குறையல, அதிகமாக தான் ஆயிடுது. சீற்றம் அதிகமாக ஆயிடுது, கால்கள் பழுது படல. அதான் நேற்று நீச்சல் வருஷம். சின்னையா வந்து செயல் தலைவரா உங்களை சந்திப்பாரா அந்த தலைவரா? இதெல்லாம் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கும் போது. சரி, நன்றி.